Theorem statement to prove necessary and sufficient condition for a system of co-planar forces to keep a rigid body in equilibrium. நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்திருக்கோம். rigid bodyங்கிற இந்த வேர்டுக்கு பதிலா பார்ட்டிகல் மட்டும் இருக்கு. இங்க rigid body equilibrium. அதுல ஒரு மூணு கண்டிஷன் கொடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? the sum of the components of the forces along any line in the plane is 0. Second one, the sum of the components of the forces in two mutually perpendicular directions. அதாவது இதுல இருந்து இது வரை forces in two mutually perpendicular directions in the plane are 0. Third one, the sum of the moments of forces about any one point in the plane is 0. So first last class la one நம்ம படிச்சோம். அதாவது கோப்ளானர் ஃபோர்ஸ் ரெடியூஸ் பண்ற மாதிரி. கோப்ளானர்னா என்ன? லாட் ஆஃப் ஃபோர்சஸ் ஒரே பிளேன்ல ஆக்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு F1 AM இந்த F1 ஐயும் இதையும் சரி நம்ம என்ன பண்ணோம்னா கப்பிள்னு ஃப்ரேம் பண்ணிடுவோம். கப்பிள் அப்படின்னு சொல்லி F1 at A, F1 vector at A, force F1 vector at A is equivalent to the force F1 vector at O and moment of the couple அப்படின்னு சொல்லி the F1 vector at A is equivalent to F1 vector at O and moment of couple. அந்த தியரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். எதுக்கு நான் இதை சொல்றேன்னா இதுல இருக்கக்கூடிய தேர்ட் கண்டிஷன் பாருங்க, the sum of the moments of the forces அப்படின்னு வந்து ஈக்குலிபிரியம்னா ஜெனரலா ஃபர்ஸ்ட் யூனிட்ல எல்லாம் ஒரு பார்ட்டிகல் ஈக்குலிபிரியத்துல இருக்கணும்னாக்க அதுல எத்தனை ஃபோர்ஸ் அப்ளை ஆகுதோ அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்றப்போ that is equal to 0 வெக்டர். மூணு ஃபோர்ஸ் ஆட் பண்றதுன்னா F1 வெக்டர் plus F2 வெக்டர் plus F3 வெக்டர் is equal to 0 வெக்டர். இப்போ இங்க வந்து ரிஜிட் பாடி வந்துருச்சு. ரிஜிட் பாடி ஈக்குலிபிரியம் பொசிஷன். இங்க வந்து ஃபோர்ஸ் எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுங்கிறது இந்த சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் சொல்லிட்டாங்களா, கோப்ளானர் ஃபோர்ஸஸ் வேற வந்துருச்சு. இதுக்கு கண்டிஷன் என்னன்னா ஈக்குலிபிரியத்துக்கு அந்த ஃபோர்ஸஸ் ஆட் பண்றப்ப 0 வரணும் பிளஸ் அந்த மொமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்றப்ப 0 வரும். இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அதுக்கு ஈக்குலிபிரியம். கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. வெறும் பார்ட்டிகுலர் ஈக்குலிபிரியம் சொல்றதுக்கும் இந்த ரிஜிட் பாடி கோப்ளானர் ஃபோர்ஸஸ் இதை ஈக்குலிபிரியம் சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால இங்க மூணு கண்டிஷன் ப்ரூஃப். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த மூணு கண்டிஷனும் ட்ரூ ஆகுங்கிற மாதிரி சொல்லிடுறோம். Proof. Let F1, F2, etc. F1 be the forces acting at ஏதோ ஒரு பாயிண்ட் A1, A2, etc. AN. அடுத்து வந்து O. இந்த மாதிரி சொல்லணும்ல, இங்க என்னது A, இது O. அது F1 வெக்டர் மைனஸ் இது வந்து மைனஸ் F1 வெக்டர். இந்த ஓங்கற பாயிண்ட் வந்து ஒரு பிளேன்ல தான் இருக்கு. இந்த பிளேன்ல வந்து F1 வெக்டரை மைனஸ் F1 வெக்டரை இன்ட்ரோ듀ஸ் பண்றோம். இந்த மாதிரி இன்ட்ரோ듀ஸ் பண்றப்ப எந்த சேஞ்சுமே வராது. ஏன்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த F1 at A யும் இந்த மைனஸ் F1 at O வந்து ஃபார்ம் ஏ கப்பிள். F1 at A is equivalent to the force F1 at O and a coupled. இந்த கப்பிள்ங்கிறது இஸ் a distance OA. இந்த OA வை அதாவது A1 ன்னு எடுத்துறோம். இந்த OA ஒண்ணா R1. இப்ப அடுத்து என்ன செய்யணும்னா F2. அதே A2ங்கற F2. இங்க இதுல வந்து அடையாளம் இங்க F2 மைனஸ் F2. இந்த F2 at A இந்த F2 இந்த மைனஸ் F2 forms a coupled.
F2 at A2 is equivalent to the force F2 at O and A2 moment and the moment. அப்ப என்ன சொல்லுவோம் இந்த O distance R2 இப்படி ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் தனித்தனியா சொல்லுவோம். லாஸ்ட்ல என்ன பண்ணனும்னா எல்லாத்தையும் சேர்த்துவோம். இத சேர்க்கறப்ப F1 வெக்டர் F2 வெக்டர் up to F1 வெக்டர் இது வந்து ரிசல்டன்ட் தான் இருக்குங்க. இங்க ரிசல்டன்ட்ங்கற வேர்ட் யூஸ் பண்ணாம சிஸ்டம் ஆஃப் ஃபோர்சஸ் அப்படினு சொல்லிருக்கோம். எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்றப்ப சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ். இந்த சிஸ்டம் ஆஃப் ஃபோர்சஸ் at these points is equivalent to system of forces at O and sum of the moments of the ஒவ்வொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறப்ப நமக்கு ஒரு மொமெண்ட் கிடைக்கும். F1 வெக்டர் F2 வெக்டர் Fn ஈக்குவல் இதற்கு நம்ம வேர்டிங்ஸ்ல எழுத போறோம். ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னு சொல்லுங்க. இப்போ முடிச்சாச்சு. O ங்கற ஒரு பாயிண்ட் சூஸ் OBN ஆர்பிட்ரேட் பாயிண்ட் எதுல இந்த பிளேன் the force F1 vector at O and a couple with the moment form a couple F1 at O A is equal to அதான் சொன்ன F1 at A is Equivalent to எதுக்கு equivalent to F force F1 vector at O and my form of in the moment moment of the couple moment of the couple இந்த moment of the couple இந்த moment of the couple என்ன சொல்லிருக்கோம்னாக்க OA1 cross F1 னு சொல்லிருக்கோம். இந்த OA1 வந்து R1 vector into F1 vector cross plus F1 vector R1 cross F1 vector. அப்ப அதே மாதிரி அடுத்து என்ன சொல்லுவோம் F2 அடுத்து இங்க A1 எடுத்துறோம் A2 is equivalent to F2 அப்ப இங்க R2 F2 வேற எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்ப அந்த லைன் என்ன சொல்லிருக்கோம் பாருங்க. The system of forces F1 vector plus F2 vector etc plus Fn vector n n vector I vector சொன்னீங்க நம்ம தனித்தனியா சொல்லியாச்சு. The system of forces is equivalent to F1 vector plus F2 vector at O. ஃபர்ஸ்ட் தனித்தனியா சொன்னோம். இப்ப சேர்த்து சொல்றோம். சேர்த்து the system of forces இதுக்கு முன்னால ஒரு லைன் எழுதணும். System of forces is equivalent to F1 vector plus F2 vector at O and the moments of A A OA vector plus F1 vector OA2 A2 vector cross F2 vector plus AN Fn அடுத்த லைன் நம்ம என்ன சொல்லிருக்கோம் சிம்பிளா இத இந்த OA1 க்கு பதிலா R1 R2 R3 vector நமக்கு தெரியும் ஒரு ரிஜிட் பாடி ஈக்குலிபிரியமா இருக்கணும்னாக்க அந்த ஃபோர்ஸ் ஃபுல்லா ஆட் பண்ணாலும் 0 வரும்
அந்த மொமெண்ட்ஸை ஃபுல்லா சேர்த்தாலும் Zero வரணும். அப்ப நம்ம இதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் மொமெண்ட் சொல்லியிருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்றப்ப இந்த வேல்யூவும் Zero. 0 இது இதுவும் இதை 0 full-ஆ நம்ம ஆட் பண்றப்ப இதுவும் இதுவும் 0 zero வரும். இதுதான் ரெண்டு கண்டிஷன். அந்த ரெண்டு கண்டிஷன் எடுத்து எழுதி இங்க சொல்லுங்க. F1 plus F2 vector plus etc plus Fn is equal to equal to 0. 0 Zero. Vector. செகண்ட் கண்டிஷன் R1 சொல்லுங்க தியரிட்டிக்கலா சொல்லுங்க. sum of the moments of the forces of the forces forces at O ஆமா சார் at O at O where is சொல்லிருப்பாங்க. இது 0 வரணும்ல. at O it is also 0 இது வந்து இதுக்கு பேர் என்ன? நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன ப்ரூவ் பண்ணனும் பாருங்க. system sum of the components of the forces any line in the plane Plane. is 0. நம்ம வந்து ஈக்குலிபிரியத்துக்கு கண்டிஷன் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி. ஹரிசாண்டல் Vertical. ஹரிசாண்டல் எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதை ஃபுல்லா நம்ம ஆட் பண்ணோம்னா that is Zero. equal to 0. அதே மாதிரி வெர்டிகல்ல Vertical. ஆட் பண்ணோம்னா that is also Zero. 0. இப்போ நம்ம இங்க டைரக்ஷன் வந்ததுனால ஃபர்ஸ்ட் இத நான் ஈக்குவேஷன் 1 ன்னு இந்த ஈக்குவேஷன் 1 I வெக்டரால மல்டிப்ளை பண்ணனும். I வெக்டரால மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? F1 F equal to 0. 0 கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணுவோம்? இத தனித்தனியா Multiply பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணோம்னா f1 டாட் I vector plus F2 vector அடுத்த ஸ்டெப்பா இத எடுத்து முடிஞ்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன? The sum the of sum of the components of the forces in two mutually perpendicular direction. அப்ப நம்ம j i ஆல எப்படி மல்டிப்ளை பண்ணனும்? அதே மாதிரி j J. ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. j ஆல மல்டிப்ளை பண்ணீங்கனா இதே ஸ்டெப் அதாவது ஈக்குவேஷன் 1 j ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணீங்கனா ஒரு ஸ்டெப் கிடைக்கும். அதுக்கு அப்புறம் f1 Dot j J. f2 F2 dot dot j J. is equal to 0. இப்போ ரெண்டு கண்டிஷன் ஓவர். மூணாவது கண்டிஷன் வந்து என்ன சொல்றோம்? இதுல இருக்க ரெண்டாவது கண்டிஷன் இருக்கு இல்லையா? என்ன இருக்கும்? Sum of the moments. moments ஃபுல்லா நம்ம ஆட் பண்ணோம்னா that is also 0. அது இங்க the sum of the moments of the forces about any one point ன்னு போட்டாங்க. நம்ம இங்க என்ன இருக்கும்? ஓங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். ஓங்கிறது any one point தான். சோ இந்த கண்டிஷன் வச்சு தேர்ட் கண்டிஷன் ப்ரூவ் ஆயிடுது. அவ்வளவுதான். சிம்பிள். F1 ல இருந்து Fn வரையும் ஃபோர்ஸஸ் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஆக்ட் ஆகுதுன்னு எடுத்து எழுதிக்கிறீங்க. எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கப்புள் எப்படி ஃபார்ம் ஆகுது? இந்த ஃபோர்ஸ் F1 at A is எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கு? அதை எடுத்து எழுத போறோம். ஸோ ஈக்குவல் பிரியத்துக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. அந்த ரெண்டு கண்டிஷனை எழுதிடுங்க. இந்த ரெண்டு கண்டிஷனை வச்சு நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அந்த மூணு கண்டிஷனை டிரைவ் பண்ணிடுவோம். அடுத்த பார்ட் என்னன்னா இந்த மூணு கண்டிஷனையும் அசீவ் பண்ணிட்டு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டஸ் அதை ப்ரூவ் பண்ணணும். இது எப்படி பண்ணணும்? இப்போ கண்டிஷன் 1 2 3 ஒன்னு என்னது? F1 dot I I plus F2 vector dot I vector plus vector dot I vector equal to 0. dot J Dot J plus F2 dot plus Fn dot equal to 0. இப்போ இது ரெண்டுலயுமே வந்து நம்ம என்ன காமன் ஆட் common ஆக்கலாம். ஐயே common ஆகாது. F1 Fn dot I vector equal to 0.
ஜேவகம் F1 vector plus Plus F2 F2 vector plus plus Fn Fn vector dot J vector. இது வந்து நமக்கு என்ன சொல்லுவோம், ரிசல்டன்ட் ஃபோர்ஸா. ஆமாம் சார். இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ரெண்டுக்குமே பெர்பெண்டிகுலரா இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்ல. இல்ல. அது உங்களுக்கு தெரியும் டயக்ராமேட்டிக்கலா தானே. F1 F2 F1 plus F1 plus F2 எது பெர்பெண்டிகுலரா இருக்கும்? இங்க A வெக்டர் இங்க B வெக்டர் இருக்குன்னா n cap யூனிட் வெக்டர். n cap is perpendicular to A vector and B vector. இது எந்த இடத்துல பிளேஸ் ஆகுங்கிறது மட்டும் தெரியும். இத வச்சு நம்ம என்ன சொல்லிடுறோம், ஒரே ஒரு பாசிபிலிட்டி, இந்த வேல்யூஸ் தான் என்ன 0 ஆக இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இப்போ F1 வெக்டர் plus F2 வெக்டர் etc. Fn வெக்டர் equal to 0. இப்படி இருந்தாக்க இது பேர் என்ன, ஈக்குலிபிரியமா. பிரியம். அண்ட் சப்போஸ் வேற எதுவும் பார்க்கணுமா, இந்த மூணு கண்டிஷனை வச்சு சிம்பிளா முடிச்சிடலாம். நமக்கு தெரிய வேண்டிய பாயிண்ட் வந்து கோப்ளானர் ஃபோர்ஸ், ரிஜிட் பாடி, ஈக்குலிபிரியம். இந்த மூணு டெஃபினேஷன் தெரிஞ்சிச்சுன்னா இதை